நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஜார்ஜ் ராணே 45ஆம் ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் ஜோர்ஜ் சகாயம் அறிக்கை நல்ல முறையில் குழந்தை பிறந்தமைக்கு இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் மைக்கேல் ஜிடி குரூஸ் பிறந்தநாள் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் இறுதியராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் சகாயராஜ் ஆணை குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஆரோக்கியமறி உடல் நலன் வேண்டியும் மரிய தேவராஜ் ரெஜினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் நலன்களுக்காகவும் தேவராஜ் சோபியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தீபக் கில்டா மிச்சல் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சிலுவை அம்மாள் அல்போன்சா லியாண்டர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அந்தோனிராஜ் தனம் மகிமை ரஞ்சிதம் ஜெயராஜ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சசிபாலன் அலுவலகம் நல்ல முறையில் திறப்பதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் வளர்மதி நஷிலா தெரேசம்மாள் பாபு குரூஸ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிழும் காலமிது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். கல்லறை கலக்கம் கரைந்து விட்டது, கடவுளின் மைந்தர் உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு உலகை எல்லாம் ஆட்சி செய்யவே, உள்ளமெல்லாம் உவகையாலே பொங்கி வழியுதே. பாடி மகிழும் காலமிது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். விதைக்கப்பட்ட கோதுமை மணி, விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து கொள்ளுங்களே. இடிக்கப்பட்ட கோவிலும் 3 நாளில் எழுந்ததே.
விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து கொழுங்குதே. இடிக்கப்பட்ட கோவிலும் 3 நாளில் எழுந்ததே. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளைக்கல்லாய் அமைந்ததே. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளைக்கல்லாய் அமைந்ததே. சாவை நீக்கி வாழ்வு தந்த உழைத்து நானும் வாழவே. பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித 5ஆம் பத்திநாதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் பாப்பாண்டவராக இருந்தவர். இவர் காலத்தில் பெருத்த மாற்றங்களை திருச்சபையில் கொண்டு வந்தார். அலெக்சாண்ட்ரியா என்ற இடத்திலே இவர் பிறந்திருக்கின்றார். 1504 ஆண்டு இவர் பிறந்தது. இளம் வயதிலேயே கல்வி கற்றார். டொமினிக்கன் சபையில் சேர்ந்து தன்னுடைய படிப்பை முடித்திருக்கின்றார். மறை கல்வியை படித்தது மட்டுமல்லாமல் போதிக்கின்ற குருவாக, ஆயராக, கர்தினாலாக உயர்த்தப்பட்டவர். 1556 ஆண்டு பாப்பாண்டவராக உயர்த்த பெற்றார். திருச்சபையிலே இவர் காலத்தில் தான் பெருத்த மாற்றங்கள் வந்தன. முதல் முறையாக ட்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு பொது சங்கத்தை நிறுவி அந்த சங்கத்தின் வழியாக திருச்சபையில் பெருத்த மாற்றங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக திரு வழிபாட்டு முறை என்று ஆலயத்திலே ஜெபிக்கின்ற முறை, ஜெபங்கள், பாடல், மறைக்கல்வி இவைகளை எல்லாம் சீர்படுத்தி அமைத்து கொடுத்தவர். இவர் 1572 ஆண்டு மறைத்திருக்கின்றார். இவர்தான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு பெரிய போர், மூஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் திருச்சபை அழிக்கின்ற அளவில் பெரும் கூட்டமாக வந்தார்கள். அப்பேற்பட்ட கடல் படையை ஜெபமாலையை வைத்து வென்றவர். இவருடைய இந்த ஜெபமாலை பக்தி அன்றையிலிருந்து வளர்ந்தது. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித நிலையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையை காக்கும் பொருட்டு
உமக்கு உகந்த வழிபாட்டை செலுத்த பொருட்டும் உமது பராமரிப்பினால் திரு அவையில் புனித பயஸ் என்னும் திருத்தந்தையை ஏற்படுத்தினீரே. அவரது பரிந்துரையின் வழியாக உயிருள்ள நம்பிக்கையோடு பயன்தரும் அன்போடும் மறை நிகழ்வுகளை கொண்டாட செய்வீராக. உம்மோடு தூய ஆவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமைச் சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34 1-8 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர்.
அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். Alleluia, 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 Alleluia. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோ ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்களை தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுடைய எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீய செயல்கள் வெளியாகாதபடி அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கு ஏற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது தெளிவாகும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்தன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, புது வாழ்வு என்பதை பற்றி ஒரு வார காலத்திற்கு நாம் சிந்திக்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்து கொண்டு வந்த அந்த புது வாழ்வை ஞானஸ்தானம் என்ற அருட்சாதனம் வழியாக
கடவுள் உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அந்த புது வாழ்வை கொடுத்திருக்கின்றார். இந்த புது வாழ்வின் அடிப்படையில் மனிதர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். அதற்காக கடவுள் செய்த பெரிய காரியம் என்னவென்றால், அவர் கடவுள் அன்பாக இருக்கின்றவர். தான் அன்பாக இருப்பது போன்று தான் ஈண்டெடுத்த மக்களை, அருட்சாதன வழியாக ஈண்டெடுக்கப்பட்டவர்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். அன்புள்ளம் கொண்டவர், இரக்கம் உடையவர். கடவுளுடைய மக்களாக இருக்கின்ற அவர்களுக்கும் அதே அன்பையும் இரக்கத்தையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். இந்த மகன் வழியாக நிலை வாழ்வு, நித்திய பேரின்ப வாழ்வை கடவுள் மனிதர்களுக்கு அளிக்கின்றார். ஆகவே ஒளியின் மக்களாக நாம் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். ஒளியினுடைய அடையாளம் அன்புள்ளம் கொண்டவர்கள், இரக்கம் உடையவர்கள். இந்த அன்பின் ஒளி திருமுழுக்கு வழியாக எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடவுள் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒளியேற்ற பெற்றவர்களாக இருக்கின்றோம். நம்மிடத்தில் இருளுக்கு இடம் கிடையாது. ஒளி இருக்கின்ற இடத்தில் இருள் இல்லை, பாவம் இருக்கின்ற இடத்தில் ஒளி இல்லை, பாவம் இருக்கின்ற இடத்தில் இருள் இருக்கின்றது. இந்த இருள் தான் என்று உலகம் முழுவதையும் கவ்விக்கொண்டிருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற பாவம் மனிதர்களை இருளில் வைத்து கொண்டிருக்கின்றது. பாவம் என்ற இருளில் இருந்து இன்றைய உலகத்தை மீட்க வேண்டும் என்பது தான் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய திருச்சபையினுடைய பணியாகும். ஒளியேற்றுவது. நான் உலகிற்கு ஒளி என்றால் நம் எல்லோரையும் பார்த்து நீங்கள் உலகிற்கு ஒளி என்றார்கள். பாவம் இல்லாத இடத்தில், அன்பு இருக்கின்ற இடத்தில் இறைவனுடைய அருள் ஒளி இருக்கிறது. பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தீர், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் பொது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம், மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். சமத்துவ சகோதர நோக்குடனே பொது யுகம் காண்போம் அகத்தினிலே, பொது யுகம் காண்போம் அகத்தினிலே.
வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்வீராக. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து வைக்கப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்திடலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து மடம் அழைத்து கொண்ட எங்கள் பாப்பு அன்றவர் பிரான்சிஸ் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட அவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இன்று உலகில் நாங்கள் கொண்டாடுகிற 5ஆம் பத்திநாதர், இவ்வுலகிலும் புகழ்ந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திரு உலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. உலகம் முடிவரை உங்களோடு இருப்பேன். உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன். உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, எங்களோடு வாழ்பவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. உண்மையிலேசு இங்கே நமக்காகத்தான் உணவாக தம் உடலை தரும் நேரம்தான். உண்மையிலேசு இங்கே நமக்காகத்தான் உணவாக தம் உடலை தரும் நேரம்தான். அன்று எம்மாவோஸ் வழி சென்ற சீடர்கள் போல், அன்று எம்மாவோஸ் வழி சென்ற சீடர்கள் போல் என்னாலும் திருப்பலியில் இயேசுவை காண்போம். நம் உள்ளம் திறந்து இருக்கட்டும், அதன் உள்ளே ஆண்டவர் நுழையட்டும். உள்ளம் திறந்து இருக்கட்டும், அதன் உள்ளே ஆண்டவர் நுழையட்டும். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன். உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, எங்களோடு வாழ்பவரே. நன்றி இயேசுவே,
ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொழுது சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும் ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உமக்களுடைய கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். இறையாட்சியோடு அன்பும் அருளும் அமைதியும் தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. உயிர்ப்பும் ஒளியும் நானே என்ற இயேசு
உயிர்த்தெழுந்தார் உலகினிலே தலைமகனாய். உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற இயேசு உயிர்த்தெழுந்தார் உலகினிலே தலைமகனாய். நம் பாவத்திற்காக கிறிஸ்து இறந்ததால் நாம் எல்லோரும் அவரில் உயிர்த்து விட்டோம். நம் பாவத்திற்காக கிறிஸ்து இறந்ததால் நாம் எல்லோரும் அவரிலே உயிர்த்து விட்டோம். இனி வாழ்வோம் புது வாழ்வு கிறிஸ்துவிலே, நாம் வாழ்ந்தோம் ஆண்டவரை இசையிலே. இனி வாழ்வோம் புது வாழ்வு கிறிஸ்துவிலே, நாம் வாழ்த்துவோம் ஆண்டவரை இசையிலே. வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். இறையாட்சியோடு அன்பும் அருளும் அமைதியும் தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.